பிரேஸ் லார்ட். நம்மளுக்காக யுத்தம் பண்ணுறவரை பற்றி பார்க்கலாமா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்தை விட்டு ஓடி போகிறாங்க. அப்போது பின்னாடி யார் வர்றாருங்க? எகிப்து இராணுவப்பட பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. செங்கடல்கிட்ட என்ன பண்ணுறாங்க, துரத்திக்கிட்டே வராங்க. அப்போது எல்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, மக்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கூறுறாரு. ஏன்னு சொல்லி கேட்டால், ஏனென்றால் கர்த்தர் நமக்காக போராடுவார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மக்களை பார்த்து சொல்கிறாரு. தேவன் மோசேயிடம் என்ன சொல்கிறாரு, உன் கோலை உயர்த்தும்படி கட்டளை போடுறாரு. உடனே என்ன பண்ணுது, செங்கடல் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிளந்துடுது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன நடந்துல போகிறாங்க, வறண்ட தரையில் நடந்து அந்த செங்கடலை கடந்து போகிறாங்க. பின்னாடியே எகிப்து ராணுவர்கள் என்ன பண்ணுறாங்க, பின்தொடர முயற்சிக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தண்ணியில் மூழ்கி போகிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு நேரத்துலையோ ஏதோ ஒரு சூழலையோ என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க கூட தினம் போராடிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்காக நம்ம இன்னும் யோசிக்கிறோம், நம்ம முதல்ல தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் சஞ்சலப்படுறோம், நம்மளுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லை, என் தகப்பன் இல்லை, என் கூட எனக்கு தாய் இல்லை, என் சொந்த மொந்தெல்லாம் என்னை கைவிட்டுடுச்சு. ஆனாலும் நம்மளுக்காக யார் யுத்தம் பண்ணுவார், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென்.